நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டேரக்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் எச் வினோத்தும் நெல்சன் அவர்களும். இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படமே வந்து ஒரு பயங்கரமான ஹிட். எச் வினோத் அவர்களோட சதுரங்க வேட்டையும் தீரன் அதிகாரம் ஒன்று தான் அவரோட கெரியர்லேயே பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெல்சனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பெஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலாவும் டாக்டரை தான் சொல்லுவாங்க. என்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஹீரோஸ் கூட ஜாயின் பண்ணாங்களோ அப்போதான் அவங்களோட ஃபுல் ட்ராக்கும் மாறி போச்சு. டேரக்டர் நெல்சன் கேரியரில் என்னதான் வந்து பீஸ்ட் ஜெயிலர் வந்து கலெக்ஷன் வைஸில் ஹிட் ஆனாலுமே அவரோட பெஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோலமாவு கோகிலாவும் டாக்டர் தான். அதே மாதிரி அந்த பக்கம் எச் வினோத் பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் அஜித் சாரை வச்சு வலிமை துணிவு நேர்கொண்ட பார்வைன்னு படம் எடுத்தாலுமே அவரோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் தான் அவருக்கு இன்னும் பேர் வாங்கி கொடுக்குது. எனக்கு என்ன டவுட்னா ஹீரோஸ்க்காக இந்த மாதிரி சீன் வைங்க அந்த மாதிரி சீன் வைங்கன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸே ப்ரெஷர் பண்ணுறாங்களா, இல்லை ஹீரோஸே வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் சீன் வேணும்னு கேட்குறாங்களா, இல்லைனா டேரக்டர்ஸே வந்து அவங்க ஹீரோஸுக்காக ஸ்கிரிப்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படிதான் சார் பண்ண முடியும். நம்ம ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் முழு நேர்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா பிஸ்னஸ் தான் பிரதானமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஹீரோஸ் கூட இட்டு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க பெரிய ஹீரோஸ் கூட பண்ண படம் தான் அவங்க கெரியரோட வீக்கஸ்ட் ஃபிலிமாக மாறி இருக்கு. நெல்சனாவது அனிருத் மியூசிக் வச்சு ரீல்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன்ஸ்லாம் எடுத்து படத்தை ஹிட் பண்ணிடுறாரு. பட் ஆனால் எச் வினோத் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஹீரோ பபுள்குள்ளே மாட்டிக்கிட்டு அவரோட ஸ்டைலில் யாரும் எடுக்க விடலையோன்னு தான் தோணுது. ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அவர் நெக்ஸ்ட் படம் தனுஷ் கூட பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த படமாவது அவரோட ஸ்டைலில் இருக்கும்னு நம்புறேன். இந்த பக்கம் நெல்சன் கூட்டிகிட்டு வர கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 10 நிமிஷம் கொடுத்தாலே படம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கேமியோஸ் லிஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன ஆசைனா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹீரோ இமேஜ் ப்ரெஷர்லாம் விட்டுட்டு அவங்களோட ஒரிஜினல் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனை மறுபடியும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம சினிமான்றது வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா. நீங்கள் வந்து எவ்ரி செகண்ட் வந்து நம்மளை தாண்டி யாராவது ஒருத்தர் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக இப்போ நமக்கு சான்ஸ் வருமானு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறத விட சான்ஸ் வரும்போது நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியம்.